இந்த மாதத்தில் உங்களை பற்றிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். தேவையற்ற வீண் வதந்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஃபேக் நியூஸ் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், உங்களுக்குமே தேவையற்ற மனக்குழப்பங்கள், மன தடுமாற்றங்கள், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. அதனால் மைண்டை கிளியராக வச்சுக்கங்க. அன்வான்ட் திங்கிங் எதுவும் வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக மன உளைச்சல் படாதீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவன் ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். அத்தனை வெற்றிகளும் உங்களுக்கு வந்தடையும். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை இதையெல்லாம் இவர்கள் குறைப்பார்கள்.